இனிமேல் தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே.ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதே மாதிரி இப்போ படத்துக்கு வரணும்னா முதல்ல தயாரிப்பாளர் தினேஷ் வந்து நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இல்லை, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000 நினைக்கிறேன். தெனாலி என்னோட சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரேட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்னைக்கு அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்ட், அவர் உண்மையாக ஏர்டெல்ல வர வேலை செஞ்சிருந்தார். கரெக்ட், ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணணும், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. நீ எந்த தனஞ்சயன் முதல் ஆடியோவெல்லாம் வாங்கிட்டு? ஆமாம், ஃபோன் பண்ணாங்கன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார். கரெக்டாக சொன்னாங்க ஏர்டெல்ல. ஸோ அது மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈஸி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோட அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சேர்ந்து ஒத்துக்கிட்டார். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணோம், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறது, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதைலாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ஆரம்பித்தார். அதை நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்படிதான் உன்னை நீ பயங்கரமா சத்தம் போட்டு பேசணும்னு அந்த வீட்டில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க. அப்புறம் 3ஆம் மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, இல்லைங்க ஏதாவது பிரச்சனையாது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அவங்க டீ இது தண்ணி காஃபி இல்லை, வேலை கொடுத்தாச்சு, காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு. அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் அடிக்கணும், அவங்க தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சேனல்லேருந்து வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு வெரி வெரி தேங்க்ஃபுல் இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொன்னேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், கதை கேட்போம் இல்லை கேரக்டர் கேட்போம், அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார் இஸ் அன் என்சைக்ளோபீடியா சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியேட் ரிப்ளை வரும். he is like a godfather to me in the industry and he will always remain to be. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. I mean to say that I respect him so much. அண்ட் அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங் ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்ட்டு சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கலை அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக அந்த வேலில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங் டெக்னீஷியன்ஸ்
டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் விச் ஐ லவ்ட் இட் பிகாஸ் தனஞ்சயன் சார் இஸ் ஒன் மாஸ்டர் பிளானர், மாஸ்டர் எக்ஸிக்யூட்டர். ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் when they said Pavish, of course I think family goes a long way. So Pavish and when I met Pavish for the first time, நான் செல்வா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வா சார் வந்து அது கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் இஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார்னால் we are all family friends, பட் செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமாக ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் ஹி வாஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எனக்கே நம்ப முடியல.